நியூட்ரலாக இருக்கா? ஓகேங்களா? ஓகேங்களா? அதாவது நீங்கள் அதை பிடிச்சி அந்த தள்ளுறீங்களா, அப்படி தள்ளாமல் அப்படி ஹலோ அக்கா, ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் வந்துடுவேன். அதை பிடிச்சி வெடுக்குன்னு தள்ளாமல் இங்கே வருங்க, கை வைங்களேன். அது விழுகுது தெரியுதுங்களா? நான் உங்கள்கிட்ட 3 நாளாக சொல்கிறது ஒன்று தெரியுதுங்க. இருந்தாலும் நம்ம போடும்போது அது கொஞ்சம் நானும் இப்படி நான் பெருசாக பண்ணலையே, நீங்கள் கை வச்சுருக்கீங்க. நீங்கள் கை வச்சுருக்கீங்க, கான்செப்ட் புரியுதா? சேம் அவ்வளோதான், பெரிய டிஃப்ரெண்ட்டில் இல்லை. ஃபஸ்ட்டு அது கடக்குன்னு இல்லாமல் அது அழகாக விழுது தெரியுதுங்களா? உங்கள் கை ஃபீல் பண்ணதில்ல அது. ஃபஸ்ட்டு செகண்ட் நோட், ஃபஸ்ட்டு நோட், செகண்ட் நோட். ஓகேங்களா? 3வது கீர் சொல்லுங்கள். அப்படி இல்லை 3வது தள்ளுங்க, இல்லைங்களா? அப்படி நியூட்ரல் பண்ணுங்கள். 4வது கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். ஸ்பீடு வேணாங்க்கா. அக்கா ரிலாக்ஸ், அப்படியே அதை ஃபீல் பண்ணுங்கன்றேன். லைட்டாக பண்ண செகண்டு, லைட்டாக பண்ண 3. ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு அப்படி நியூட்ரு, ரிலாக்ஸ் இருக்குது 3 நியூட்ரு, 4 நியூட்ரு, 5 போடுங்க. போடுங்க, விழுந்துச்சுங்களா? மறுபடி நியூட்ரு பண்ணுங்கள். மறுபடி 1 நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, 4த்து நியூட்ரு, 5த்து. ஓகேங்களா? நியூட்ரு பண்ணிடுங்க. சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னா, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. கிளச்சு பிடிச்சிட்டிங்களா? பிரேக்கிங் பிடிங்க. பிடிச்சிட்டிங்களா? வண்டி நியூட்ரலில் தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, கிளச்சை 1 2 3 மெதுவாக எடுங்க. வண்டி உதறுதான்னு பாருங்கள். 3ல் நிறுத்திக்கிங்க. உதறுதுங்களா? பிரேக் விடுங்க. தெரியுதா? வண்டி நீங்கள் தான் ஓடுறீங்க, தெரியுதுங்களா? கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. பிரேக்கையும் விட்டுருங்க. ஃபுல்லாக கால் எடுத்துருங்க. மூவ் ஆகினா விட்டுருலாங்களா? அவ்வளோதான், போதுங்களா? லைட்டாக எக்ஸைட் தொடுங்க. லைட்டாக போதுங்களா அக்கா? வண்டி போகுது தானுங்க. ரைட். இப்போ மறுபடியும் 1 செகண்ட் தான் டைம் தருவேன். நான் சொல்கிறத நிதானமாக கரெக்டாக பண்ணணும். எக்ஸிலேட்டர்லேருந்து காலை எடுத்துருங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியர் காலை எடுங்க. கிளச்சிலேருந்து மெதுவாக எடுக்கக்கூடாது. மெதுவாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், தெரியுதா? மெதுவாக எடுக்கணும். போகணும். மறுபடியும் எக்ஸிலேட்டர் மொத்தமாக கால் எடுத்துருங்க. எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்க. எக்ஸிலேட்டர் போதுங்களா? மறுபடியும் ஒரே செகண்ட் தான் டைம் தருவேன். எக்ஸிலேட்டர்லேருந்து காலை ஃபுல்லாக எடுத்துருங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. டக்குன்னு ஸ்டீரிங் மெதுவாக பிடிங்க. வெடுக்க பிடிங்க. நியூட்ரல் பண்ணி 3வது கீர் போடுங்க. காலை எடுத்துருங்க. மெதுவாக எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்க. எக்ஸிலேட்டர் பரவாயில்ல, பயப்படாதீங்க. என்னடா ஆடுதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்குலாம் என்ன ரீசன் சொல்கிறேன். நீங்கள் கீர் மாத்திரக்கு ரொம்ப நேரம் ஆடினங்காட்டி அது அவ்வளோ சிரமப்படுது. நம்ம அப்படியே அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். ஸ்டீரிங் மெதுவாக பிடிங்க. போனேன் எக்ஸைட் கொடுங்க. வண்டி போதுங்களா? போனேன். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க. போடுங்க. இண்டிகேட்டர் போடுங்க. எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. லைட்டாக பிரேக் பிடிங்க. ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக் மிதிக்கக்கூடாது. நமக்கு அங்கே போய் தான் நிற்கணும். சும்மா காலை வச்சுக்கணும், சரிங்களா? நமக்கு இங்கே போய் தான் நிற்கணும்.
இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கிளச் இருந்து கால் எடுக்கக்கூடாது. ஓகே, மாட்டி ஃபஸ்ட் கியர் போடும். மாட்டி கிளச்சை மெதுவாக எடுங்க, பிரேக் விட்டுருங்க. ஸ்டேரிங் ஃபுல்லாக திருப்பிங்க. பிரேக் விட்டுருங்க, ஃபுல்லாக திருப்பி லைட்டாக எக்ஸைட் எடுத்துக்கணும். லைட்டாக போதுங்களா? லைட்டாக எக்ஸைட் வந்து காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பண்ணிங்க. ரெண்டாவது கீர் நியூட்ரு பண்ணி ரெண்டாவது காலை எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். காலை எடுத்துருங்க, மொத்தமாக எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போதுங்களா? மறுபடியும் எக்ஸைட் வந்து காலை எடுத்துருங்க, கிளச்சை ஃபுல்லாக பண்ணிங்க. நியூட்ரு பண்ணி மூணாவது கீர். ஆமாம், மூணாவது கீர் போனேன். மறுபடியும் காலை எடுத்துருங்க. டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் மெயின் ரோட்டுக்கு வரணும்னு சொல்கிறேன்னு புரியுது உங்களுக்கு? நம்ம அங்கேயெல்லாம் இதை ஃபாலோ பண்ண முடியாது. எக்ஸைட் வந்து காலை எடுத்துருங்க, கிளச்சை ஃபுல்லாக பண்ணிங்க. நியூட்ரு பண்ணி நாலாவது கீர். மறுபடியும் காலை எடுத்துருங்க, டக்குன்னு எடுத்துருங்க. அவ்வளோ மறுபடியும் எக்ஸைட் லைட்டாக தொட்டுருங்க. நம்ம அப்படியே அந்த ரோட்டுக்கு போய்க்கலாங்க. எக்ஸைட் தொட்டுக்குங்க. எக்ஸைட் வந்து காலை எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, உள்ளே இடிக்கணும். கிளச்சு பிரேக் லைட்டாக மிதிச்சு நிறுத்தக்கூடாது. லைட்டாக நம்ம இங்கே பாதுகாப்பாக போகிறக்க பிரேக் பிடிக்கணும். அவ்வளோதான். ஃபுல்லாக கிளச்சு கால் எடுத்துறாதீங்க. பிடிச்சிருக்கீங்களா? நாலாவது கீர் தான் நான் வந்தேன். நம்ம ஞாபகம் இருக்கா? அப்படியே மூணாவது கீர் போடுங்க. 3 நியூட்ரு பண்ணி 3 மறக்கக்கூடாது. நிதானம், ரிலாக்ஸ். டைம் என்னாலும் பரவாயில்ல, போடுங்க. காலை எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம கீரை மாற்றாமல் காலை எடுக்கக்கூடாது. சரிங்களா? போடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. பின்னால் வரவங்களெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் ரிலாக்ஸாக நான் சொல்கிறத மட்டும் மெயினில் வச்சுக்கோங்க. வேறு எதையும் யோசிக்காதீங்க. போடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். வண்டி போதுங்களா? எக்ஸைட் இருந்து காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நியூட்ரு பண்ணி நாலாவது கீர் போகலாம். வண்டி காலை எடுத்துருங்க. வண்டி போதுங்களா? என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன். இருக்கும்போது மட்டும் டக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? கிளச்சில் இருந்து புரியல. ஸோ கீர் போடும்போது கிளச் ஃபுல்லாக அழுத்திக்கிறோம். ஆமாம். கீர் போட்டு உடனே எடுத்துக்கலாம். அந்த எக்ஸைட்டை மிதிச்சுட்டே பேசுங்க. இப்போ பேசுங்க. இல்லைண்ணா, இப்போ கீர் போடும்போது கிளச் ஃபுல்லாக முடிக்க சொல்கிறீங்க. ஆமாங்க. முடிச்சோம்னா கீர் போட்டு முடிச்சதுன்னா ஃபுல்லாகவே எடுத்துடலாம். டக்குன்னு எடுத்துடலாம். லைட்டாலாம் எடுக்க வேண்டியதில்லை. அதாவது ஃபஸ்ட்டு கீருக்கும் ரெண்டாவது கீருக்கும் லைட்டாக எடுக்கணும். எக்ஸைட் கொடுத்துட்டே பேசுங்க. எக்ஸைட் மிதிச்சுட்டே பேசுங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு கீருக்கும் ரெண்டாவது கீருக்கும் மெதுவாக எடுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு மூவ் பண்ணும்போது. ஆமாம். மறுபடியும் 3, 4, 5ன்னு போகும்போது டக்குன்னு எடுத்துடணும். வண்டி ஸ்பீடாக போகுதுங்களா? எக்ஸைட் இருந்து காலை எடுங்க, கிளச்சு ஃபுல்லாக பிடிங்க. நியூட்ரு பண்ணுறோம், 5வது கீர் போடுறோம். நியூட்ரு பண்ணி மெதுவாக போடுறோம். ரிலாக்ஸ் போகலாம். கால் எடுத்துருங்க. அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? பட் இன்னும் 2-3 நாள் இது ரிப்பீட் ஃபாலோ பண்ணும்போது, லூப் மோடில் போகும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஹார்ன் அடிச்சுங்க. கால் எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 5வது கீரில் வந்தோம். கிளச்சிருந்து கால் எடுக்கக்கூடாது. எடுக்கிறீங்க. 5வது கீரில் வந்தீங்களா? நியூட்ரு பண்ணி 3வது கீர் போகணும். மெதுவாக ரிலாக்ஸாக போடுங்க. 3வது கீர் 3 தானே போட்டீங்க? அது மேடம் 3 தானே போட்டீங்க? சரி, கால் எடுங்க. கிளச்சிருந்து கால் எடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு ஃபீல் இல்லாமல் வெடுக்குன்னு தள்ளினீங்க. கரெக்டாக? அதனால தான் அது 3 இல்லையான்னு ஒரு டவுட்டு. கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. அதை ஃபீல் பண்ணி நிதானமாக தள்ளினீங்கன்னா அது 3 தெரிஞ்சிடும். வண்டி போதுங்களா? எக்ஸைட் காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. அப்படியே நியூட்ரு பண்ணி 4வது கீர்
4 கால் எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போதுங்களா? நான் சொல்கிறதையும் நீங்கள் பண்ணுறதையும் மனசில் பதிவு பண்ணிக்கங்க. இப்போ இப்படி தான் சொல்கிறேன், நம்ம இது இப்படி தான் செய்கிறோம், இப்போ இந்த அளவுக்கு தான் செய்யணும் மாட்டேங்குன்னு அதை அப்படியே மைண்டில் பதிவு பண்ணிக்கங்க. போனாங்க. ஓ பேரிகேடு வருதுங்களா? எக்ஸைட் வந்து காலை எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக் கொஞ்சம் நம்ம 4வது கீரில் வந்தாங்களா, அப்படியே 3வது கீர் போடுங்க. நியூட்ரல் பண்ணி 3வது கீர். கால் எடுத்துருங்க. கிளச் இருந்து பிரேக்கிங் விட்டுருங்க. வண்டி போதுங்களா? மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக்கு, லைட்டாக ஃபுல்லாக கிளச்சு. ரிலாக்ஸாக இருங்க. மறுபடியும் காலை எடுத்துருங்க. எக்ஸைட்டர் டச் பண்ணுங்கள் லைட்டாக. போதுங்களா? மறுபடியும் அங்கே பேரிகேடு வருது. எக்ஸைட்டர்னு காலை எடுக்கிறோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் காலை எடுத்துடலாம். ஸ்டேரிங் மெதுவாக பிடிங்க. எனக்கு கை வலிக்குது. லைட்டாக எக்ஸைட். ஆமாம், அது இழுக்க முடியாது. லைட்டாக எக்ஸைட். காலை எடுத்துக்கலாம். போட்டு பஸ்டார் போட்டோம். அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுருங்க. எக்ஸைட்னு காலை எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. இண்டிகேட்டர் மாதிரி போட்டுக்குங்க. வண்டி நின்றுச்சுங்களா? ரைட்டு. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்க. பிரேக்கை பிடிச்சிக்கிங்க. ஃபஸ்ட் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இப்போ பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சை மெதுவாக கால் எடுங்க. மெதுவாக 3 எடுக்கக்கூடாது. 1 2 3 கொண்டா நிறுத்திடுங்க. அவ்வளோ இது தானே எடுக்கக்கூடாது. திருப்புங்க. எக்ஸைட் மிச்சிடாதீங்க. அப்படியே எடுத்துங்க. வண்டி போதுங்களா? இதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓ இவ்வளோ எடுத்து திருப்புங்க. 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 ஸ்டெடி ஸ்டெடி. அவ்வளோ. லைட்டாக எக்ஸைட் எடுத்து விடுங்க. லைட்டாக. ஓகே ரிலாக்ஸ். கால் எடுத்துருங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கோங்க. போதுங்களா? மறுபடியும் காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸைட். இந்த ரூட்டில் போகணும். ரிலாக்ஸ். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரிலாக்ஸ். நான் சொல்லுவேன் சரிங்களா? உங்களுக்கு சிரமம் எடுத்த மாட்டேன். பயப்படாங்க. திருப்பி எக்ஸைட்டர் எடுத்து மாற்றி மாற்றி எக்ஸைட்டரை லைட்டாக தொட்ட மாதிரியே வச்சுக்கோங்க. எடுத்து மிதிக்காதீங்க. போதுங்களா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக. இப்போ எக்ஸைட்டர்ந்து காலை எடுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போகலாம். மறுபடி காலை எடுங்க. மெதுவாக எடுங்க. மெதுவாக விடுங்க. எடுத்து ஆஃப் ஆகிடும். மெதுவாக. போதுங்களா? இதை ஃபீல் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ தான் காலை எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நம்ம ரோட்டில் போவோம். சரி பண்ணுங்க. லைட்டாக எக்ஸைட்டர். லைட்டாக மறுபடியும் எக்ஸைட்டரை விட்டுருங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். ஏறி இறங்குதுங்களா? மறுபடியும் காலை எடுங்க. மறுபடியும் லைட்டாக எக்ஸைட்டர். இல்லை சின்ன கொஞ்சம் திருப்பி. வண்டி போதுங்களா? எக்ஸைட்டர்ந்து காலை எடுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நியூட்ரல் பண்ணுங்கள். 3வது கியர். காலை எடுத்துருங்க. எக்ஸைட்டர் லைட்டாக எக்ஸைட்டர். போதுங்களா? மறுபடியும் காலை எடுத்துருங்க. திருப்ப முடியாது. ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக். இப்போ மறுபடியும் காலை எடுத்துருங்க. அவ்வளோதான். ரெண்டுலேயுமே கால் எடுத்துருங்க. டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட். ஆமாம். அப்புறம் நமக்கு ரோடு வந்துருச்சுல்ல, அதுக்குள்ள டைமிங் ஓடிடும். இது மிஷின். அதோட வேலையை அது கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது கரெக்டாக ஓடிட்டே இருக்கும். நம்ம ஒரு செகண்ட் அது டைம் வேஸ்ட் பண்ணாலுமே அது மாறி வேலை செய்யாது. ஹார்ன் அடிச்சுக்கங்க. ஹார்ன் பத்தலை. யார் வருவாங்கன்னே தெரியாதுங்க. வண்டி போதுங்களா? இப்படி லைட்டாக தொட்டுக்கிட்டே இருங்க. போதும்.
அக்கா ஒரு 15 நிமிஷம் ஆயிரும், கண்டிப்பாக வந்துடுவேன். வண்டி போகுதுங்க. எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, நியூட்ரல் பண்ணி 4வது காலை எடுத்துக்கங்க. அவ்வளோதான், லைட்டாக எக்ஸைட். நான் சொல்கிறதையும் நான் எப்பப்பெல்லாம் சொல்கிறேங்கிற டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓ இந்த ஸ்பீடு வந்தால் இதை சொல்கிறாப்புல, இந்த டைமிங் வந்து இதை சொல்கிறாப்புலன்னு ஃபீல் பண்ணிக்கங்க. அப்போ நீங்களும் தான் சரிங்களா? ஃபாலோ பண்ணி தர்றேங்க. பார்த்து எக்ஸைட்னு கார் எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. ஃபுல்லாக கிளச் இண்டிகேட் ரைட். ஆமாம், ரிலாக்ஸ், ஃபுல்லாக கிளச்சு. அப்படியே 4th கீரில் வந்து 2nd கீர் போட்டுக்குங்க. போடுங்க, 2nd கீர் போட்டுக்கங்க. 2nd கீர் அப்படியே ஃபுல்லாக ஸ்டேரிங் திருப்பி கால் எடுத்துடாதீங்க. கிளச்சில் இருந்து பிரேக்லேருந்து கால் எடுத்துருங்க. ஸ்டடி பண்ணுங்க, ஸ்டடி போதுங்களா? சரி, நம்ம ரோட்டில் ரிலாக்ஸ், ஃபுல்லாக கிளச். இப்போ மெதுவாக எடுங்க, மெதுவாக. ஃபர்ஸ்ட் சைடில் இருக்கும்போது மெதுவாக எடுக்கணும். ஆமாம், 3rd 4th போகும்போது ஸ்பீட் எடுத்துக்கலாம். குழி இருக்குது, மிதிச்சிடாதீங்க. எக்ஸைட்னு கால் எடுத்துருங்க. ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக். மறுபடி தாண்டிட்டோம், காலை எடுத்துருங்க. அக்கா வாங்க போங்க, வந்துட்டு நேரம் போகும், மெதுவாக போகும், ரிலாக்ஸாக போகும். எக்ஸைட்னு கால் எடுத்துருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அங்கே குழி வருது தெரியுதுங்களா? நான் இதெல்லாம் எந்த நேரத்தில் சொல்கிறேங்கிறதெல்லாம் மெயினில் வச்சுக்கோங்க. மாட்டி காலை எடுத்துருங்க, டக்குன்னு எடுத்துருங்க, பிரேக் விட்டுருங்க. ஹார்ன் அடிச்சுக்கோங்க. நம்ம ரோடு ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அப்படி பிரேக் விட்டுருங்க, திருப்புங்க, ஸ்டடி பண்ணுங்க. இப்போ கிளச்சை விடுங்க. தெரியுதா நான் சொல்கிற டைமிங்கு? போகலாம். லைட்டாக எக்ஸலேட். ஓகே, ரிலாக்ஸ். மிதிக்கக்கூடாது. அதை மெதுவாக. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். பிரேக் ஃபீலே ஆக மாட்டேங்குதுண்ணா. அது போய் ஃபீல் ஆகும். வண்டி கால் எடுத்துருங்க. பிரேக் பிடிக்கிறங்க எடுத்தால் வண்டி ஸ்லோவாகுது தெரியுதுங்களா? நம்ம 2 நாளாக வெறும் ஸ்டியரிங் மட்டும் பிடிச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக இன்றைக்கி தான் நம்ம ப்ரோக்ராமே மாற்றிருக்கோம். இது ஒரு 2-3 நாள் இப்போ ரிப்பீட் ஆகும்போது தான் அது சரியாகும். எக்ஸைட்லேருந்து கால் எடுத்துருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். நம்ம அப்படியே அந்த வேலவன் சிக்கன் கிட்ட நிறுத்தணும். ஒரு நிமிஷம் ஒருத்தங்க வராங்க. இப்படி ஒரு பின்னாலே போகலாம். பிரேக் லைட்டாக மேலில் கிளச்சு ஃபுல்லாக அப்படி. கிளச்சு நீங்கள் கால் எடுக்கிறீங்க, கிளச்சில் கால் எடுக்கக்கூடாது. நம்ம இங்கே நிறுத்திட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு இங்கே நியூட்ரு பண்ணால் தான் கால் எடுக்கணும். இப்போ நியூட்ரு பண்ணிட்டோன்னா கால் எடுங்க. இப்போ கால் எடுங்க. பட் பிரேக்லேருந்து எடுத்தால் வண்டி முன்னால் போகுது இல்லை? கரெக்டு தாங்க. கிளச்சிலேருந்து கால் எடுத்துனா வண்டி முன்னால் போக பிரச்சனை கிடையாது. பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி முன்னால் போகும். ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, பிரேக் விட்டுருங்க. லைட்டாக 1 2 3 கால் எடுங்க. கிளச்சுங்க போதுங்களா? மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். நிறுத்துறதுக்கு என்ன கான்செப்ட்னு புரியுதா உங்களுக்கு? மூவ் பண்ணுறதுக்கு எப்படி, நிறுத்துறதுக்கு எப்படின்னு? ஃபுல்லாக அழுத்திட்டு பிரேக் போடணும். நியூட்ரல் பண்ணிட்டு ஏன்னா நம்ம எந்த கீரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நிறுத்தும் போது கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் நமக்கு எவ்வளோ போகலாம். மாட்டி கிளச் இந்த கார் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? ஃபஸ்ட்டு கீழே தான் இருக்குது. பிரேக் ஃபுல்லாக விட்டுருங்க, கிளச்சையும் விட்டுருங்க. மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். நியூட்ரு பண்ணி 2nd கீர் போடுறோம். மறுபடியும் கிளச்சை மெதுவாக கால் எடுக்கும்.
ஆடி ஸ்பீடு பிரேக்கு, கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், லைட்டாக பிரேக் பிடிக்கணும். ரிலாக்ஸ், கீரெலாம் இல்லை, திருப்புங்க. கால் எடுத்துருங்க, பிரேக் விட்டுருங்க, அப்போ தான் போகும். ஸ்டடி பண்ணி கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. இன்றைக்கி இன்னும் 2-3 நாளைக்கு குழப்பமாக தான் இருக்கும். மறுபடியும் அங்கே ஸ்பீடு பிரேக் மாதிரி வருது. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், திருப்பி பிரேக் விட்டுருங்க, பிரேக் மட்டும் விடுங்க. சரிங்களா? ஸ்டடி பண்ணிங்க. இப்போ கிளச்சை மெதுவாக 1 2 3. எக்ஸைட் மிதிக்க நான் சொல்லலையே, நான் எக்ஸைட் மிதிக்கவே சொல்லலையே. ஓகே, வண்டி போகுதில்ல, நீங்கள் நான் இது பண்ணலண்ணே. சரிங்களா? ஹார்ன் அடிச்சுங்க. மறுபடியும் ஸ்பீடு பிரேக், ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். மறுபடியும் கால் எடுத்துங்க. அப்படி 1 2 3 அப்படியே வெளியே வந்துடுங்க. ஹார்ன் அடிச்சுங்க. லைட்டாக இப்போ எக்ஸைட்டர் லைட்டாக தொடங்க. நம்ம சூழ்நிலையை பார்த்து தான் எக்ஸைட்டர்கிட்ட கால் போகணும். நம்ம சூழ்நிலை கிளியராக இருக்குது, நம்ம எக்ஸைட்டர் மிதிச்சா நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, ஆபத்து இல்லைங்கும் போது தான் எக்ஸைட்டர் யூஸ் பண்ணணும். போதுங்களா? அப்படியே போடுங்க. ரிலாக்ஸ். மறுபடியும் ஸ்பீடு பிரேக் புளியில் வரும். ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக லைட்டாக பிரேக். அதில் பிரேக் விட்டுருங்க, கிளச்சை பிடிச்சிக்கங்க. இப்போது கால் எடுங்க, கிளச்சில் இருந்து. போதுங்களா? லைட்டாக எக்ஸிலேட், மெயில்டு, அப்படியே மெயில்டு எக்ஸிலேட். மெதுவாக எக்ஸிலேட். ஃபுல்லாக ஸ்பீடு பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அப்படி கால் எடுத்துருவோம், அப்படி லைட்டாக எக்ஸிலேட். கான்செப்ட் புரியுது இல்லைக்கா? ஆமாம், அது ரிப்பீட்டாக 2 மணி நேரம் போகும்போது அது உங்களுக்கு மெயினில் பதிவாயிரும். ஸ்பீடு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்கள். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. இண்டிகேட் லெஃப்ட். நான் ஃபுல்லாக கிளச்சு அக்கா. நம்ம கால் எடுத்துக்கிட்டே உதறிச்சு. இன்னும் கொஞ்சம் திருப்பிக்கிங்க. ஃபுல்லாக திருப்பி. இப்போ கிளச்சை விடுங்க. 1 2 3. மெதுவாக விடுங்க எடுத்தால் ஆஃப் ஆகிடும். விடுங்க எடுக்கக்கூடாது. நான் ஹெல்ப் பண்ண தெரியுதா? திருப்பு. இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக கால் எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸிலேட். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்லேருந்து கால் எடுக்கிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். அக்கா நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். கால் எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். எடுத்து மிதிக்கக்கூடாது. ஆவரேஜாக கண்டினியூஸாக மிதிக்கணும். எடுத்து இப்போ கால் எடுக்கிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். நியூட்ரல் பண்ணி 3ஆவது கியர். டக்குன்னு கால் எடுத்துங்க. கிளச்சில் இருந்து எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. டைமிங் தெரியுதா எவ்வளோ செகண்டில் சொல்கிறேன்னு? அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. மீனாட்சியிலே போயிடலாம். லைட்டாக எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. அப்படியே செகண்ட் கியர் போட்டுங்க. செகண்ட் கியர் பிரேக் விட்டுருங்க. மெதுவாக கால் எடுங்க. மெதுவாக திருப்பிக்கிட்டே மெதுவாக கால் எடுக்கணும். மாற்றி அவ்வளோதான். நான் இது ஹெல்ப் பண்ணல, கால் எடுத்துட்டேன். லைட்டாக எக்ஸிலேட்ரு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். 3ஆவது கியர் போடுறோம். நியூட்ரல் பண்ணி போகலாங்க. மறுபடியும் கால் எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸிலேட்டர் அது அக்கா இன்றைக்கி தான் நம்ம இந்த வேலையை செய்கிறோம். நம்ம இத்தனை வருஷமாக இத்தனை நாள் இந்த வேலை செஞ்சதே இல்லையே. மறுபடியும் குழி எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். பிரேக்கை விட்டுருங்க. பிரேக்கை மட்டும் விட்டுருங்க. இப்போ கிளச்சை விடுங்க. பிடிக்க விடக்கூடாது. மெதுவாக லைட்டாக எக்ஸிலேட்டர். என்னடா இவ்வளோ வேலை சொல்கிறீங்கிறீங்களா? ரிலாக்ஸ் மிதிக்கக்கூடாது.
நமக்கு இங்கே சூழ்நிலை சரியில்லை, அதனால் எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது. சரி. கிளியராக இருந்தால் செக் பண்ணிவிட்டு தான் எக்ஸைட்டர் மிதிக்கணும். ஸ்டடி பண்ணிக்க. லைட்டாக எக்ஸிலேட்டர், லைட்டாக எக்ஸிலேட்டர், மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, மறுபடியும் பிரேக்கை விட்டு கிளச்சின்னு கால் எடுக்கிறோம், டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். பிரேக் கிட்டேருந்து கால் போனால் எக்ஸைட்டர்கிட்ட போயிடணும், எக்ஸைட்டர்ந்து கால் வந்தால் பிரேக் கிட்ட வந்துடணும். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, பிரேக்கை விட்டுட்டு கால் எக்ஸைட்டர் கொண்டு போயிருங்க. யூஸ் பண்ணாதீங்க, இருங்க, யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். கிளச்சிலேருந்து கால் எடுங்க, எடுத்துகிட்டு தெரியுதுங்களா? இப்போ லைட்டாக டச் பண்ணுங்க. ஃபீல் புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது? போகலாம், லைட்டாக டச் பண்ணுங்க, லைட்டாக. மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, எக்ஸைட்லேருந்து கால் எடுத்துருங்க, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, மறுபடியும் பிரேக்கை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. இப்போ ரிலாக்ஸ் ஆனால் கிளச்சை மைல்டாக விட்டுருங்க, போதுங்களா? பட் பிரேக்கு கிட்டேருந்து கால் போச்சுன்னா கீழே மடக்கி வைக்கக்கூடாது, கால் எக்ஸைட்டர் பக்கத்தில் வச்சுக்கணும், எக்ஸைட்டர் பக்கத்தில் வச்சுக்கணும். எக்ஸைட்டர் பக்கம் பிரேக் பக்கம், எக்ஸைட்டர் பிரேக், பிரேக்கு எக்ஸைட்டர், பிரேக்கு எக்ஸைட்டர், மாற்றி மாற்றி. சரிங்களா? இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கங்க, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, லைட்டாக பிரேக். வண்டியோட போகலாம், திருப்பி திருப்பி அப்படியே கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்கள், பிரேக் விட்டுருங்க, ஃபஸ்ட்டு பிரேக் விட்டுருங்க, ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன் தெரியுதா? இன்னும் 2 நாள் போனால் நான் இந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன். சரிங்களா? போகலாம், லைட் எக்ஸைட், எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி 3வது கீர் போடுறோம். போகலாம், கால் எடுத்துருங்க, டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த உதர்த்து சவுண்டு கேட்கும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க, எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். சரிங்களா? நிறுத்திட்டோம், மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டுக்கோங்க. கிளச்சிலேருந்து கால் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? எடுங்க, பிரேக் விட்டுருங்க, ஸ்டடி பண்ணுங்க, திருப்பி. இப்போ ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கோங்க, ஃபுல்லாக பிடிச்சிங்க, ஏன்னா இறக்கம், ஸ்டடி பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ். பிரேக் விட்டுருங்க, பிரேக் விட்டுருங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. கிளச்சை பிடிச்சா மட்டும் தான் நீங்கள் ரிலாக்ஸ் ஆக முடியும். சரிங்களா? மறுபடி கால் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, ஃபுல்லாக பிடிங்க. இன்னொரு காலை பிரேக் கிட்ட வச்சுக்கோங்க, லைட்டாக யூஸ் பண்ணுங்கள், லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். மெயில்டாக செகண்ட் கியர் போடுங்க, பார்க்கலாம். நியூட்ரு பண்ணி பிரேக் விட்டுருங்க, கிளச்சையும் விட்டுருங்க, லைட்டாக எக்ஸைட், லைட்டாக எக்ஸைட், கொஞ்சம் எக்ஸைட், கார் வருதுங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸைட்னு கார் எடுத்துருங்க, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், நம்ம கேப்பில் போய்க்கலாங்க. மறுபடியும் பிரேக் விட்டுருங்க, கிளச்சை பிடிச்சிக்கோங்க, மறுபடியும் கிளச்சை விடுங்க, மெதுவாக விடுங்க, இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். பின்னால் வண்டி வருதான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, கிளச் இந்த கால் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? போகலாங்க. ஆமாங்க, எடுத்தால் தான் வண்டி போகும். பிரேக் விட்டிங்கன்னா இன்னும் வண்டி போகும். திருப்பி 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 ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி. பட் பிரேக் நான் தான் பிடிச்சிட்ருக்கேன், தெரியுதா? பிரேக் விட்டுருங்க. கிளச்சிலேருந்து எடுத்துடலாங்களா? ஸ்டடி பண்ணிங்க. நம்ம ஃபஸ்ட்டு கேப் ரிலாக்ஸ், கன்ஃபியூஸ்குள்ளே போகக்கூடாது. ஃபஸ்ட் ரிலாக்ஸ் ஸ்டடி பண்ணுங்க. ஆகுதுங்களா? இன்னும் கொஞ்சம் உள்ள போனாங்க. எக்ஸைட் மிதிக்காதீங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. எக்ஸைட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கால் பிரேக்லேயும் கிளச்சிலையும் இருக்கணும். பிரேக்கு கிட்டையும் கிளச்சு கிட்டையும் கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள் மெதுவாக. போதுங்களா? மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு போகும் போகும். ஆமாம், ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு திருப்பி திருப்பி ஃபுல்லாக கிளச்சு முடிச்சு ஸ்டடி ஆகுதுங்களா? இப்போ கால் எடுங்க, கிளச்சிலேருந்து மெதுவாக 1 2 3 எடுக்க எடுக்கக்கூடாது. பிரேக் விட்டுருங்க, கிளச்சை 1 2 3 மெதுவாக வண்டி போகும். சரிங்களா?